பண்ண மரத்தில் வாழா தண்ணி பெருகிருச்சுன்னா. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எங்கள் ஊரில் சரியான மழை பெய்யுது. ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். எங்கே இருக்க நாளையும் கொடைக்கு வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, எங்கள் ஊர் வயக்காடு. ஸோ மழை தூரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. லைவ் போடலாம் பார்த்தா கருமம் பிடிச்சி ஏட்டலையும் திருப்பிக்கிறேன். தண்ணியை பாருங்க, வயல் பயிர் லேட்டாக தான் விதைச்சாங்க. விதைச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க மழை பெய்யுது. மழை பெஞ்சு ஒரு வாரமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பயிரே வெளியில் வந்திருக்கு. எவ்வளோ சோகமான நிலைமைன்னு பாருங்கள். சரி என்னங்க ஊர் இது? ஊர் சரியில்லையா இல்லை சிம்மு சரியில்லையான்னு தெரியல. நான் 2 சிம்மு வச்சுருக்கேங்க ஏர்டெல்லு. பட்டு 2 சிம்முலையுமே கரும்பும் நெட்டுங்கிறது சுத்தர வரலைங்க. ஏர்டெல் சிம்மில் சிம்மை மாற்றி தொலையணுங்க. நான் ஏர்டெல்லுக்கிட்ட போய் இதில் அது என்னமோ சொல்லுவாரு, கஸ்டமர் கேரில் போய் மெசேஜ் பண்ணாலும் அவங்க என்னமோ உங்கள் லொக்கேஷன் அனுப்பிவிடுங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், ஃபைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கும் நெட்டு வேணும்ல. நான் என்னதான் பண்ணுறது, எங்கே போய்ட்டு வர்றது ஒன்றுமே புரியலை. வெறியாதுங்க, கடுப்பாக இருக்குங்க. ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல. தலைக்கு மேலே நெருப்பு விட்டு இருக்கிறாப்புல இருக்குது. அதனால வெறியாகுது. மழை வேற பிடிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கன்னா உட்காந்து தான் நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை லைவ் போடுறது. லைவ் போடலாம் பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்குது. லைவ் போட்டால் தான் வியூஸ் வரும். பட்டு ரொம்ப இதுங்க. யாராச்சும் ஏர்டெல்காரங்க பார்த்துக்கிருந்தா, அன்னைங்க பார்த்துக்கிருந்தா, ஏர்டெல்கார அன்னைங்க பார்த்துக்கிருந்தா தயவு செஞ்சு இதை எப்படியாச்சும் சரி பண்ணுங்கள். நான் ஊர் என்னன்னு சொல்கிறேன் கமெண்ட்டில் நீங்கள் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? முடிஞ்ச அளவு சீக்கிரம் தீர்த்து விட பாருங்கள். திருவாரூர்கிட்ட சுற்றி கிடைக்கவே இல்லைங்க சுத்தர ஏர்டெல். எனக்கு மட்டும் கிடைக்கலையா இல்லை எல்லாருக்குமே கிடைக்கலையான்னு தெரில. ஓகே பாய். வாங்க மீதி வீடியோ கண்டினியூ பண்ணிடுறோம். தேவையில்லாத டாபிக்ஸ். ஆனால் எனக்கு இப்போ தேவையாக இருக்குங்க. என்னங்க வேப்ப மரமே இப்படி கிடக்கு. காற்றுல இலைய பாருங்க, ரோட்டில் கிடக்குறது தெரியுதா? அங்கே இருங்க பின்னாடி கம்மாயில் இதெல்லாம் தண்ணி வற்றி போய் கிடந்துச்சுங்க. இப்போ ஃபுல்லாக கிடக்கு. எப்பா இந்த கம்மாயெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் கிடந்துச்சுங்க. வற்றி போய் அங்கிட்டு கிடந்துச்சுங்க. இப்போ மழை பெஞ்சு வெடிச்சு வெள்ளம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறாக பார்த்தீங்கன்னா ஓடுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ கேமராவில் கேஸ் வேறு இல்லைங்க. கேஸு எங்கேயே தொலைஞ்சி வச்சு கேமரா மூடி போடுறதுக்கு. சரி வாங்க ஒரு அந்த தெரியுது பாருங்க, மேட்டூர் அணை மாதிரி, அது பக்கத்தில் போவோம். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மேட்டூர் அணை. சரிங்க, இதெல்லாம் நான் லைவில் காமிச்சிக்கிருந்தேன்னா வீடியோவே தேவையில்லைங்க. சே நெட்டுக்கு இது பிடிச்ச செலவு. அது அரை மணி நேரம் அப்லோட் ஆகும். எப்போ நியூஸ் ஆக போகுதுன்னே தெரியலையே. பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக தூங்குங்க. அங்கிட்டு காமிக்கலாம் பார்த்தா சவதியாக இருக்குது. போகலாமா? அது வாட்டுக்கு பிடிச்சி இழுத்துற போகுது. இங்கே இங்கே எப்படி கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் தண்ணி பூரா அங்கேயே கிடக்கு. அங்கிட்டு எப்படி ஸ்லோவாகி போகும்? முடிஞ்சால் அங்கிட்டு போய் காமிங்க. அங்கிட்டு எப்படி தண்ணி போகும்? இப்படி கிடக்கு. ஸோ கொடுமை. என்னங்க இது? இருங்க அங்கிட்டு காமிக்கிறேன். இந்த அங்கிட்டும் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, இது கூட நல்லா அமைப்பாக தான் இருக்குது. பட் நமக்கு என்ன தேவைன்னா, அங்கிட்டு வர்ற தண்ணி இங்கிட்டு போகுதா? இல்லை, இது பிரயோஜனமே இல்லை. இப்படி ஒன்று கட்டி பிரயோஜனமே இல்லை. தெரியுதாங்க? இப்படி ஒன்று கட்டி பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. இப்படி கிடக்கு. தண்ணியே போக முடியாத அளவு கிடக்கு. அங்கனையே தான் கிடக்கு. சரி, இந்த மாதிரி நம்ம பார்க்கையில என்னங்க பண்ணுறது? சரி விடுங்க, விவசாயம் பண்ணுறதுனால அப்படி போட்டிருக்கா இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் விவசாயம் பண்ணாலும் அங்கனையே தான் தண்ணி கிடக்கு. சுற்றி முற்றி போகிறதில்ல. சரி விடுங்க, அது அவ்வளோபாடு. மழையில் இப்படி வெள்ளமாக அங்கே போய்கிட்டுருக்கு. இப்போ தான் கட்டுனா அந்த டேம். இதனால குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் தண்ணி மேலே அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பரவாயில்ல, அவ்வளோதான் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. தண்ணியை பாரு, இது கீழே ஓடலை, ஓடிடும் தண்ணி. மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, எப்படி ஓட? ஏர்டெல்லில் நினச்சாதாங்க வெறி ஆகுது. எப்படி இதை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது? இந்த ஓடுதா, ரொம்ப தாவாக கிடக்கு. சரி ஓடிடும், அடுத்தடுத்து சரி பண்ணிடுவாங்க. இப்போ தானே கட்டியிருக்காங்க, இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க புதுசாக. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்குல்ல, அதே இப்போ தான் ஓப்பன் பண்ணா, புதுசாக கட்டுனது.
அதனால் அப்படித்தான் லேடுவாடாக இருக்கும். அதாவது இப்போதான் சரி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஓகே. உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது மண்புழு மழை காலத்தில் வெளியில் வருமானா. ஆமாங்க, மழையில் தாங்க வெளியிலே வருது. போய்கிட்டு இருக்கு பாருங்க. நானே இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் மழை காலத்தில் மண்புழு வெளியில் வரும்னு. பார்த்தீங்களா? சரி வாங்க அங்கிட்டு போவோம். இது எங்கள் ஊர் கம்மா. இதெல்லாம் இப்போதான் வத்தி ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே தண்ணி மழை பெஞ்சு எப்படி ஜாலியாக இருக்குங்க மழை பெய்கிறது. மீன்லாம் பாவம் இப்போ நல்லா தண்ணி கிடக்கு. சே, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்சிருந்தா மீன்லாம் பொழைச்சாச்சும் இருக்கும். சற்று நண்பர்கள் வீட்டில் கலந்துரையாடி விட்டு தூய தமிழ்லாம் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேங்க. வாங்க போ, நம்ம வீடியோ முடிக்கணுமா வேணாம். ஒன்றை போல வேறா இதுதான் டெய்லி காமிச்சிட்டேன். நம்ம இதே எங்கள் கருப்பூர் ஸ்கூல் இருங்க பக்கம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்கூலு. இதுலேயும் பார்த்திங்கன்னா மழை ஓதிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கு பாருங்க, காடு கண்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா மரம் நல்லதில். இந்த தண்ணி கிடக்கு, இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூல் நல்லா இருக்குல்ல. என்னென்ப ஏனே எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு ஒரு குரல் எழுதியிருக்கா, அங்கிட்ட ஒரு குரல். ஓகே, பரவாயில்ல. ஓகே, எவ்வளோ வண்டியை திருப்பிக்கிறோம். ஸ்கூல் அனைவர் வாழ்விலும் மறக்க முடியாத வாழ்வு. ஓகேங்களா? ஸ்கூலுக்கு போங்க, படிங்க, நல்லா இருங்க. ஐயோ ஃபோனு கெட்டு போயிடும், கேமரா போயிடும். ஓகே வாங்க அங்கிட்டு போயிட்டு. மக்களே கருவையை பாருங்க மக்களே, என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரில. வெறியாதுங்க இதை பார்க்கல. பார்த்தா காலில் குத்தி தொலைஞ்சிரும் கருமம். எங்கே கிடக்கும்னே தெரியாது. நம்ம வயலுக்கு போவாங்க. இவ்வளோ நேரம் எல்லா இடத்தையும் சுற்றியாச்சு. இப்போ நம்ம வயலுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க போவோம். எப்படி பயிர் முளைச்சிருக்கு, என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துட்டியே, இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். வலிக்கி விட்டு விழுந்துட்டேன்னா அவ்வளோதான் செத்து. இங்கே இருக்கும். இது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, வயலுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. வெட்டி விட்ருக்கா வயல்காரன். ஆமாம், தண்ணி பெருகிருச்சுன்னா இந்த இங்கேயும் வெட்டி விட்ருக்காங்க. பட் இதில் தண்ணி ஓடலை. ஏங்க லேட்டாக விதைச்சி இப்போ தாங்க மழை. 2க்கு முன்னுக்கு வேலையெல்லாம் நல்லா பார்க்கும். சரி வாங்க போ. இந்த அப்போ அப்பா பண்ண மரத்தில் வவ்வாலாம் இல்லை, எதுவும் இப்போ தலையில் விழுந்தாதே ஒன்று. சரி வாங்க, கஷ்டப்பட்டு கடைசியில் நம்ம வயலுக்கு வந்துட்டோம். ரீச் பண்ணியாச்சு. ரீச்சிங் டு மை வயல் மக்களே. வாங்க வாங்க, வலிக்கி விட்டு விழுகும். ஐயோ மெதுவாக இருப்போம். ஏற்கனவே காலு பஞ்சராக கிடக்கு, இது வேறையா? என்ன தண்ணி தான் அதிகமாக கிடக்கு. ஆனால் பயிரை காணாமே. இங்கே இதான் நம்ம வய. ஐய திரும்ப விதைக்கணுமா? என்ன இது? எல்லா வயதையும் பாருங்கள், நம்ம வயலில் மட்டும் பாருங்கள் டிஃபரன்ஸ். இருங்க, என்ன இது? பூக்கடவுளே, அவ்வளோதான் தெரியுது. முளைச்சிருக்கா பயிர்? அங்கங்கே முளைச்சிருக்கு. சரி பார்த்துக்குருவோம். நீங்கள் நினைக்கலாம் வருஷம் நான் என்ன வீடியோ போடுறேன்னா, நம்ம வயலுக்கு கூழ் சுற்றுலா, அப்புறம் எங்கள் ஊரை சுற்றி பார்க்க தான் வாங்க, தூம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற வீடியோ மட்டும் நான் நிறையா போட்டுட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் அதை மாதிரி எதிர்பார்க்காமலே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே கடைசியாக நம்ம வீட்டை ரீச் பண்ணியாச்சு. பாய் பாய். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த ஏர்டெல்காரங்களை சொல்லி தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள். நெட்டே கிடைக்குது இல்லைங்க, கடுப்பாயிட்டு என்னைக்கு பூரா.